श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம். சமங்காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரः சம்பிரோக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். சமங்காய சிரோத்கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரः சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், காய சிரோக்ரீவம், காயம் அப்படின்னு சொன்னால் என்ன, காயமே பொய்யடா, இது காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. காயம் என்று சொன்னால் சரீரம், உடல். சிரோக்ரீவம், சிர அப்படின்னு சொன்னால் தலை, கிரீவம் என்றால் கழுத்து. இவற்றை நேராகவும் ஒழுங்காகவும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த வேண்டும். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு ஒழுங்காக உட்கார தெரியுது? உட்காரம் வந்து என்ன தெரியுமா, ஹஞ்ச் பேக்கு, முதுகில் குனிஞ்சுக்கிண்டு எல்லா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் முன்னாடி வரா மாதிரி உட்காந்துக்கிறவா தான் இந்த ஊரில் உலகத்திலே அதிகம். முதல்ல தரையில் உட்காந்துக்கணும், சப்பளாங்கால் போட்டுன்னு உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்துக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். முதுகோட தண்டுவடம், தலை, கழுத்து இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். உடல் என்று சொன்னால் உட்கார்ந்த பிறகு தானே அது உடல். நின்றுண்டே பண்ண முடியாது தியானம். ஏன்னா பேலன்ஸ் போச்சுன்னா கீழே விழுந்துடுவோம். சரீரம் சாஞ்சுடுத்துன்னு சொன்னால் அந்த தியானத்தில் இடர்பாடு வரும். அதனால் உட்காந்துக்கணும். அதனால தான் போன ஸ்லோகத்தில் சொன்னார் என்னென்ன, சுஷௌதேசே பிரதிஷ்டாபிய அப்படின்னு உட்காந்துக்கணும். தரையில் காலை மடக்கிக்கணும். தரையிலேருந்து ஒரு 4 விரக்கடை ஒசரம் இருக்கிற இடத்துல தான் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதனோட தொடர்ச்சியாக உடல், தலை, கழுத்து இது மூன்றும் ஒரே ஒழுங்காகவும் நேர்கோட்டில் சென்ட்ரலாக ஸ்ட்ரைட்டாக போகணும். அப்படி இருந்து உட்காண்டா அச்சலம் அசையாமலும், தாரையன் நிறுத்தி நேராக ஒரே நேர்கோட்டில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நிறுத்திட்டு நேராக உட்காந்துட்டு ஸ்திரமாக இருந்து தன்னுடைய நாசிகாகிரம் மூக்கின் நுனியை சம்பிரேக்ஷிய உற்று நோக்கி திசஸ்சஹ அனவலோகயன், ஒரு திசையும் அனவலோகயன், லோகையன் சொன்னால் பார்க்கறது, அவலோகையன் பார்த்து கொண்டே இருப்பது. அனவலோகையன் அப்படின்னு சொன்னால் எதையும் பார்த்து கொண்டு இருக்காமல் மனதை உள்ளே நிறுத்தி, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு உளவியல் அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதாவது தன்னைத்தானே உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கார்த்தாலேருந்து எவ்வளோ பொய் சொன்னோம், கார்த்தாலேருந்து 7 தடவை சண்டை போட்டோம், கார்த்தாலேருந்து எத்தனை தடவை தப்பாக நடந்துட்டோம், சுவாமிகிட்ட ஸ்லோகம் சொல்லிச்சு எத்தனை தடவை தப்பு வந்தது அப்படின்னுலாம் யோசித்து, அதாவது தன்னைத்தானே விமர்சித்து கொள்வது. அதுபோல் அதெல்லாம் உற்று நோக்கி, சம்பிரேக்ஷிய உற்று நோக்கி, அனவலோகையன் ஒரு திசையையும் பாராமல். அப்படி என்ன செய்யணும், மனசுக்குள்ளே கண்ணை மூடிக்கணும். ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும்போது அந்த எண்ண ஓட்டங்களை தவிர்த்துக்கணும்னு சொன்னதுனால தான் அதை மூடிக்கணும். ஆனால் மூக்கின் நுனியை தொடர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அது பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணோம், எண்ணங்கள் இரண்டும் நாசிகாகிரம் அப்படின்னு சொன்னால் நாசி நுனியை பார்த்தல் என்பது கண் இரண்டையும் வைத்து புறப்பொருள்களை பார்க்காமல், புறப்பொருள்களில் செலுத்தாமல் என்ன செய்யணும், அகத்தில் பதிய வைத்தல், உள்ளே பதிய வைப்பது. அதாவது புறத்தில் நாசி நுனியை பார்ப்பது என்பது அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. வெளியிலேருந்துன்னு வெளியிலேயே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் மூக்கின் நுனியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் எண்ண ஓட்டங்களை கட்டுப்பாடு செய்து அதை என்ன செய்யணும், தொடர்ந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது, மனம் அமைதியுறுவதற்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் நிலைத்திருக்க வேண்டும். அப்புறம் அப்படி நிலைத்திருந்தால் வாட்டமும் இல்லை, மனைக்கும் அழிவும் இல்லை. நமக்கு மனைக்கும்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன இருக்குது, அழிவில்லை. தொடர்ந்து இந்த ஜீவன் என்ன பண்ணோம், தொடர்ந்து நாளுக்கு நாள் மேலே வந்து கொண்டிருக்கும். அப்புறம் அதனை அப்படி இருக்கும் பொழுது எண்ண ஓட்டங்களும் இல்லை, அங்கே எல்லாமே நிலை பெற்று சமமாக நேர்கோட்டில் இருக்கும். இந்த ஸ்லோகத்தோட தொடர்பு அடுத்த ஸ்லோகத்திலே வருது. அதை நம்ம சேர்த்து அப்பையும் பார்க்கலாம். அது என்ன ஆகுதுன்னு சொன்னால், எல்லாம் என்ன பண்ணணும், உடல், தலை, கழுத்து இதை மூன்றும் ஒரே நேர்கோட்டில், முதுகு தண்டு வடம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்லோகத்தை கேட்டுன்னு இருக்கும்பொழுது ஒரு தடவை அப்படி ஒரு சேர்லேயோ சோஃபாலேயோ உட்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியுதான்னு பார்க்கலாம், முயற்சி செய்யலாம்.
5 செகண்டு கூட நேரம் உட்கார மாட்டோம். உடனே என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் சாஞ்சிக்கும். இப்படி சொல்லி கொடுக்கறது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை ட்ரை பண்ணுறதுன்னு வைங்களேன், அது நிச்சயமாக உட்காரமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குட்டி பசங்கள்லாம் அப்படி உட்காரதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. உடனே எல்லாம் அந்த என்ன பண்ணுறது, கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டோ ஐஃபோனையோ எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் குனிஞ்சிக்கிண்டு பார்த்துன்னு இருக்குது. அதனால் அது தடைபட்டுடும். சின்ன பசங்களால் உட்காராது. நம்ம ஒரு 60 வயசு தாண்டினவாலாம் அப்படி உட்காரோன்னு வைங்களேன், இந்த டாக்டர் என்னமோ நடு சாயங்காலத்தில் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, அவ பாட்டுக்கு எதோ சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் நம்ம உட்காந்துக்கிறோம், ஹஞ்ச் பேக்கு குனிஞ்சிக்கிறது, அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த பாடியோட போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்கு சுவாமி இங்கே நம்ம என்ன பண்ணுறார், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி நேர உட்கார முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இதனோட தொடர்ச்சி என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.